நான் ஸ்கூல் படிக்கிற காலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ல நடக்கக்கூடிய அசெம்பிளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லேட்டா தான் வருவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, எங்க கிளாஸ்லயே வந்து நான் தான் குட்டையா இருப்பேன். கொண்டு போய் முன்னாடி நிறுத்திருவாங்க. ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரேயர் ஆரம்பிச்சதும் இப்படி அட்டென்ஷன்ல வந்து நிக்கணும். நம்ம வந்து அப்படியே அரிக்குதுன்னு அப்படி சொரிஞ்சாலோ, இல்ல சைடுல இப்படி வேடிக்கை பார்த்தாலோ, இல்ல பின்னாடி இருக்கவன் குத்துவான், இல்ல கில்லுவான், ஏதோ ஒண்ணு பண்ணுவான். அப்படி நம்ம நெளிஞ்சோம்னா அப்படியே பிடி வாத்தியார் அங்கேருந்து வாட்ச் பண்ணிட்டே இருப்பாரு. யார்றா அவன் நெளியிறவன்? ரைட் ஓகே. இவனா? ஓகே முடியட்டும் அப்படின்ட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அசெம்பிளி அப்படியே முடிஞ்சதும், "தம்பி நீ வா, நீ வா. அப்படியே ஓரமா போ, ஓரமா போ" அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போய் தருமடி விழுவும். இதுக்கு பயந்துக்கிட்டே இது எதுக்குடா இந்த வம்பு அப்படின்ட்டு ஸ்கூலு அந்த ப்ரேயர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம உள்ள போக வேண்டாம்னு சொல்லிட்டு டெய்லியும் கிளாஸுக்கு வந்து லேட்டாவே போறது. எவ்வளோ அடிச்சாலும் பரவாயில்ல, அந்த அடியை கூட தாங்கிடலாம். ஆனா அசெம்பிளியில் நின்று அடி வாங்குறது மான மரியாதையெல்லாம் போயிடும். சுத்தி இருக்கேன் அப்புறம் வேடிக்கை பார்ப்பேன், இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி லேட்டாவே போவான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து என் புள்ள வந்து ஸ்கூலுக்கு போறான். அவனையும் கொண்டு போய் முன்னாடி நிறுத்திட்டாங்க. பயவுள்ள இவன் கதறான் கடந்துக்கிட்டு, நான்லாம் போக மாட்டேன், நான்லாம் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், அசெம்பிளியில் வச்சு குத்து குத்துன்னு குத்துறாங்க, நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேங்கிறான். என்னமோ இதெல்லாம் நம்மளோட முடிஞ்சிரும்னு பார்த்தா இப்போ என் புள்ள வரைக்கும் போயிருக்கு. இந்த பிரச்சனை என்னோட முடிஞ்சிரும் அப்படின்னு நான் நினைச்சா இப்போ என் புள்ள வரைக்கும் வந்திருக்கு. என் புள்ளையோட முடியுமா இல்ல அடுத்து வரக்கூடிய சந்ததிக்கு வந்து போகுமாங்கிறது தெரியல. உங்களுடைய பள்ளி வாழ்க்கையில நீங்க எங்க நின்னீங்க அப்படிங்கிறதையும் வந்து மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், வந்து ரொம்ப ஆவலா இருக்கேன்.